வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஞானம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 14 ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய தேவன் ஞானமுள்ளவர், ஞானத்தில் சிறந்தவர், ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அறிவு ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. ஞானம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பார்ப்போம். ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற்று கொள்ள வேண்டும். ஞானம் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ஞானம் முடிவில் உதவியாயிருக்கும். ஞானம் வீண் போகாது. ஆம், உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஞானத்தில் குறை உள்ளவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர் உங்களையும் ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.